ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कावेरी व्रजाश्रयं वैकुंठम रंगमंदिरम सावास्य देव रंगेशग प्रत्यक्षम। हरे कृष्ण हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் இன்றைக்கு படிக்கிறது வந்து 3ஆம் ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். ஜெயன் விஜயன் என்பவர்கள் முனிவர்களால் சபிக்கப்பட்டது. ஏஷாம் விபர்மி அகமண்ட விகுண்ட யோக மாயா விபூதி ரமலாங்கிரி ரஜகீடைகி விப்ராம் சுகோண விஷயேதயன் அர்ஹவனாம்ப சத்யம் குணாதி சகச்சந்திர லலாமலோகான். தடையற்ற எனது அவசக்தியின் தலைவன் நானே ஆவேன். எனது பாதங்களை கழுவி வரும் மீதமுள்ள நீரே கங்கையாகும். இக்கங்கை நதி சிவபெருமானுடன் சேர்ந்து இந்த கங்கை நதி சிவபெருமானுடனும் சேர்ந்து 3 உலகத்தையும் புனிதப்படுத்துகிறது. இதனை சிவபெருமான் தனது தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் தூசியினை நான் எனது தலையில் தாங்கிக் கொண்டால் இதை போல் தானும் செய்வதற்கு வேறு யாரை மறுக்க முடியும்? ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவான் இந்த ஸ்லோகம் வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்றேன். பகவான் வந்து குமாரர்கள்ட்ட 4 குமாரர்கள்ட்ட ஜெயன் விஜயன் சபிக்கப்பட்ட போது இந்த வைகுண்ட வாயில் காவலர்கள், வைகுண்டத்தில் இருக்கிற வாயில் காவலர்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பகவானுடைய நித்திய சித்தர்கள், நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள், பரிசுத்தமான ஆத்மா. அவங்க தவறு செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனா பகவானுடைய திட்டம் ஒரு தூய பக்தருடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே பகவானுடைய திட்டத்தினால் நடக்குது. கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு, அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய இச்சா, கிருஷ்ணாவுடைய விருப்பம். இங்க நடக்கிறது எல்லாமே கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டினால்தான். அது ஆன்மீக லோகத்திலும் சரி, பௌதிக லோகத்திலும் சரி. பௌதிக லோகமானாலும் சரி, ஆன்மீக லோகமானாலும் சரி, நடைபெறுவது எல்லாமே கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம, கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு இல்லாம அவருக்கு தெரியாம நடக்காது. ஏன்னா அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் தான் அனைத்துக்கும் காரணமா இருக்கு. சர்வ காரணம், எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்படி இருக்கும்போது வைகுண்டத்து வாயில் காவலர்கள், இந்த 4 குமாரர்கள் வந்து வைகுண்டத்துல வெளியே வரும்போது தடுத்து நிறுத்திட்டாங்க. உடனே கோபம் வந்து குமாரர்கள் அவங்க சபிக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன கேள்வி வரும்னா, குமாரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், சுத்த சாத்விகமான நிலை, அதாவது சாத்விக குணம். அவங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்க, சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற ஒரு தூய பிராமணர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், எந்த ஜீவராசிகளிலும் தேசம் கொள்ளாதவங்க, எல்லோரும் சமமா பாக்குறவங்க, வெறும் பண்டிதர்கள். அவங்களுக்கு எப்படி கோபம் வந்தது? இதுவும் பகவானுடைய ஏற்பாடுதான். ஏன்னா ஒரு தூய பக்தர் சபிக்கப்படுறாரு அப்படின்னா அது பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்காது. 2வது, ஒரு பிராமணருக்கு கோபம் வருது அப்படின்னா இப்ப உள்ள பிராமணர் போற அல்ல குமாரர்கள், இன்னைக்கு இருக்கிற பிராமணரை போல அல்ல. அவர் பிறப்பால் பிராமணரோ அல்லது பிரம்ம பந்துவோ அல்ல குமாரர்கள். குமாரர்கள் வந்து தகுதி வாய்ந்த பிராமணர்கள், பிரம்மாவுடைய நேரடி புதல்வர்கள், பிரம்மத்தை தன்னை உணர்ந்தவங்க.
அப்ப அவங்க அவங்க வாயிலிருந்து ஒரு சாபம் வருது, அவங்க வாயிலிருந்து இவங்க மேல கோவப்படுறாங்க அப்படின்னா இதுவும் பகவானுடைய ஏற்பாடு. ஏன்னா கிருஷ்ணா ஒரு பிளான், கிருஷ்ணா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. சோ கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு நான் புரிஞ்சுட்டோம்னா இதெல்லாம் புரியும். கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு பாகவதத்துல இருக்கு. அந்த பாகவதத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதம் மூலமா படிக்கும் போதுதான், இல்ல புஸ்தக பாகவதத்தை பக்தர் பாகவதம் மூலமா ஆச்சாரியர் எழுதிய விளக்கம் குருமார்கள்ட்ட இருந்து கேட்கும் போதுதான் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன நமக்கு. சோ கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? அவர் பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறார். காதல், பிள்ளைகள் பாசம், பெற்றோர் பாசம், நட்பு, ஆன்மீக லோகத்துல எல்லா விதமான அன்பு பரிமாற்றம் இருக்கு. கிருஷ்ணர் கூட நண்பராக விளையாடலாம், கிருஷ்ணரோடு காதல் பண்ணலாம், காதலன் காதலியா இருக்கலாம், தென் கிருஷ்ணாவோடு அஹ், கணவன் மனைவியா இருக்கலாம், கிருஷ்ணாவுடைய பெற்றோர்களா இருக்கலாம். ஆனா வைகுண்டத்துல கிருஷ்ணாவுக்கு எதிரி கிடையாது. வைகுண்டத்துல எப்படி கிருஷ்ணாவுக்கு எதிரி இருக்கு? வைகுண்டத்துல எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவகர். கோலோக விருந்தாவனத்துல எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவகர்கள். பல்வேறு ரசங்கள்ல கிருஷ்ணனுடைய சேவை பண்றாங்க. சிலர் கிருஷ்ணனுடைய காதலியாக, சிலர் கிருஷ்ணனுடைய மனைவியாக, சிலர் கிருஷ்ணனுடைய நண்பனாக, சிலர் கிருஷ்ணனுடைய உறவினராக, சிலர் கிருஷ்ணனுடைய பெற்றோராக. எப்படி இந்த எல்லா ரசங்களையும் கிருஷ்ணா அனுபவிக்கிறார். துவாரகையில கிருஷ்ணா தன் 16,108 மனைவிகளோடு அன்பு பரிமாற்றம் செய்யறார். சக்கிய ரசம். இப்படி சக்கிய ரசம், பராக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், இந்த மாதிரி பல்வேறு ரசங்கள் இருக்கு. நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தக்காளி ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம், எள்ளு ரசம். பல்வேறு ரசங்கள் இருக்கு. தாசிய ரசம், சாந்த ரசம். சாந்த ரசம்னா பகவானை தியானித்து அவர் ஒரு பரம்பொருள், அவர் முழுமுதற் கடவுள் சொல்லி அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண சாந்த ரசம். அவர் பரம்பொருள், பரமாத்மா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், சாந்த. தாசியா, கிருஷ்ணா எஜமானன், நான் சேவகன், தாசிய ரசம். சக்கிய ரசம், கிருஷ்ணா என் நண்பன். வாத்சல்ய ரசம், கிருஷ்ணா என் குழந்தை. மாதிரிய ரசம் அல்லது பராக்கிய ரசம், கிருஷ்ணா என்னுடைய காதலன். சக்கிய ரசம்ங்கிறது கிருஷ்ணா என்னுடைய கணவன். இப்படி பல்வேறு ரசங்கள் இருக்கு. வீரம்னு ஒரு ரசம் இருக்கு, அது கிருஷ்ணாவை எதிர்க்கிறது, கிருஷ்ணாவை எதிர்த்து சண்டை போடும். அப்ப ஆத்மீக லோகத்துல கிருஷ்ணாவை எதிர்த்து யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஏன்? ஏன்னா நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம். நம்ம அங்க இருந்தா கிருஷ்ணாவோட சண்டை போடுவோம். சோ நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம், கிருஷ்ணா வேண்டான்னு வந்துட்டோம், சும்மா ஒரு வேடிக்கை காசு. சோ ஆன்மீக லோகத்துல யாருமே கிருஷ்ணாவோட சண்டை போட மாட்டாங்க. எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகனாக பல்வேறு ரசங்கள் அன்பு பரிமாற்றம் செய்றாங்க. அப்ப கிருஷ்ணா யார் கூட சண்டை போடுவாரு? அவர் யார்கிட்ட தன் வீரம், 6 ஐஸ்வர்யத்தில் ஒண்ணு வீரம். வீரங்கிற அந்த ரசம் அதை எப்படி கிருஷ்ணா அனுபவிப்பாரு? அதை அனுபவிக்கணும்னா அவருக்கு நிகரா யாராவது சண்டை போடும். அப்படி வைகுண்டத்துல யாருமே கிடையாது. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? ஓகே, நான் இந்த ரசத்தை அனுபவிக்கணும், அதனால என் பக்தர்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்து நான் ஜட உலகத்துக்கு அனுப்பிச்சுடுறேன். அப்ப போனா அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு கிருஷ்ணருடைய ஏற்பாட்டினால ஜெயன் விஜயன் இந்த பூமியில தோன்றணுங்கிறது கிருஷ்ணாவுடைய திட்டம். இப்போ நம்ம எல்லாம் ஒரு திட்டம் போட்டா அந்த ஒரு திட்டத்துல ஒண்ணுதான் நிறைவேற்ற முடியும். நான் ஒரு திட்டம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் திட்டத்துல ஏதாவது 1-2 செயலை நிறைவேற்றும். கிருஷ்ணர் ஒரு திட்டம் போட்டாருன்னா அதுல 1000 லீலைகளை செய்வார். இதுதான் கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஜீவாத்மாவுக்கும் கிருஷ்ணருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜீவாத்மால ஒரு திட்டத்துல ஏதோ 1-2 செயல்களை நிறைவேற்றலாம். ஆனா கிருஷ்ணா ஒரு திட்டம் போட்டாருன்னா அந்த ஒரு திட்டத்துல பல்வேறு நோக்கங்களை நிறைவேற்றுவார். இப்ப பாருங்க, ஜெயன் விஜயன் இந்த பூமிக்கு அனுப்புறது மூலமா கிருஷ்ணா கூட சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயன் விஜயன் கிருஷ்ணா, சோ ஜெயன் விஜயன் இந்த பூமியில தோன்றது அனுப்புனது மூலமா கிருஷ்ணா கூட சண்டை போடுறாரு. சோ கிருஷ்ணா தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார், தன்னுடைய ஆசை, அவருடைய அந்த ரசம், அதை அனுபவிக்கிறது, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்.
அந்த யுத்தம் செய்யற அந்த இதை வந்து கிருஷ்ணா அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் ஜெயன் விஜயன் மூலமா கிருஷ்ணா நிறைய பாடம் கொடுக்கிறார். அவர் பல்வேறு அவதாரம் செஞ்சு நரசிம்மர், வராகர், ராமர், லக்ஷ்மணன், கிருஷ்ணர், பலராமர், இப்படி 3 யுகத்துக்கு கிருஷ்ணா அவதாரம் செஞ்சு பகவத்கீதா, பாகவதம், அப்புறம் வந்து நரசிங்க புராணம், ராமாயணம், இதெல்லாம் கட்டுண்ட ஜீவன். கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணாவோட லீலைகளால கவரப்படும். கிருஷ்ணா இங்க தோன்றவே இல்லைன்னா, இந்த மாதிரி ஜெயன் விஜயனை கிருஷ்ணர் அனுப்பவே இல்லைன்னா, ஜெயா விஜயா இங்க வரலைன்னா ராமாயணம் கிடையாது, மகாபாரதம் கிடையாது, பாகவதம் கிடையாது, எதுவுமே இல்லை. நமக்கு கிருஷ்ணருடைய லீலைகள்ல என்னன்னே தெரிஞ்சிருக்கு. அதனால கிருஷ்ணா வந்து கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். பாருங்க, இந்த ஒரு லீலையில எவ்வளவு இந்த ஒரு பிளான்ல, ஒரு திட்டத்துல கிருஷ்ணா வந்து இந்த ஒரு பிளான்ல எவ்வளவு எக்ஸிகியூஷன் பண்றது, இந்த ஒரு பிளானை வந்து எப்படி எல்லாம் செயல்படுத்துறாரு. அதான் கிருஷ்ணா ஒரு பிளான் எப்படி எல்லாம் இந்த ஒரு திட்டத்தை எப்படி எல்லாம் செயல்படுத்துறாரு. ஜெயன் விஜயன் கூட சண்டை போட்டு அந்த ரசத்தை அவர் அனுபவிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவங்க இந்த பூமியில அனுப்புறது மூலமா பகவானும் தன் காரணமற்ற கருணையால் இறங்கி வர. இந்த ஜட உலகத்துக்கு தேவர்கள் கூட வர விரும்ப மாட்டாங்க. இங்க யாராவது தேவர்களை பார்க்க முடியுதா நம்மளால? தேவர்கள் கூட பார்க்க முடியல, தேவர்கள் கூட இறங்கி வர மாட்டாங்க. நேற்று பாவத்துல படிச்சுட்டு இருந்தோம், ஜனமேஜயன் யாகம் செய்யும் போது தேவர்கள்லாம் நேரடியா வந்து யாகத்துடைய இதை வாங்கிட்டாங்க, பிரசாத். பரீட்சித் மகாராஜா யாகம் செய்யும் போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவர்கள்லாம் நேரடியா வந்து யாகசாலையில அதுக்கான பிரசாதத்தை வாங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேவர்களை பார்க்க முடியலையே. தேவர்களே பார்க்க முடியாதப்ப அந்த பரம புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் பகவான் அவர் எப்படி பார்க்க முடியும்? அப்போ நான் காரணம் கர்ணம் செலுத்ததே, அவர் தன் காரணமற்ற கருணையாளிக்கு தோன்றுகிறார். அவருடைய கருணைக்கு காரணமே சொல்ல முடியாது. இப்போ நான் ஒருத்தர் மேல கருணை காமிச்சா ஒரு காரணம் சொல்லலாம். இப்ப நான் இவர் மேல கருணை காமிச்சா, இவருக்கு உதவி செஞ்சா எனக்கு புண்ணியம் இல்ல, எனக்கு வந்து பாவம் போயிடும், இல்ல என் நண்பர் அவரு, இல்ல என் உறவு, ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். ஏதோ ஒரு நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் வந்து இங்க வராருன்னா, இந்த பூமியில தோன்றாருன்னா, அது தன் காரணமற்ற கருணை. இப்ப நாமளும் இந்த பூமியில வந்திருக்கோம். நாம இந்த பூமியில வந்ததுக்கு 1000 காரணம் சொல்லணும். என்னென்ன காரணம் சொல்லலாம்? பொய் அகங்காரத்தினால வந்துட்டோம், அறியாமையில விழுந்துட்டோம், பௌதிக உலகத்தை அனுபவிக்கும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஜீவாத்மா வந்து வந்து வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட வந்த, இதெல்லாம் நம்ம இந்த ஜட உலகத்துல அனுபவிக்கிறதுக்காக வந்தோம். கிருஷ்ணர் வேணான்ட்டு வந்துட்டோம், எப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா கிருஷ்ணா இங்க வராரு அப்படின்னா அது தன்னுடைய காரணமற்ற கருத்து. சோ ரெண்டாவது, இந்த லீலையில நிறைய பாயிண்ட்ஸ். இங்க வந்து ஜெயன் விஜயன் அனுப்பிச்சது கிருஷ்ணா அவங்களோட சண்டை போடுறாரு. ரெண்டாவது, ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு சோ ரெண்டாவது, கிருஷ்ணா என்ன பண்றாரு? தன் காரணமற்ற கருணையாளிக்கு இறங்கி வர. அப்போ ஒரு குறிப்பிட்ட அவதாரம் இருக்கிறது. வராகர், நரசிங்கர், ராமர், லக்ஷ்மணன், கிருஷ்ணர், பலராமர். இப்போ இந்த 6 அவதாரங்கள் எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வர்றாரோ பலராமர் வர்றாரு. ராமரா வந்தப்ப லக்ஷ்மணன், கிருஷ்ணரா வந்தப்ப பலராமர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சத்தியுகத்துல முதல்ல வராகமூர்த்தி, அப்புறம் நரசிங்கம். இப்ப இந்த அவதாரங்கள் அந்த ஒரு லீலையிலும் பல்வேறு பாடங்கள். அப்போ இந்த ஜீவாத்மா கிருஷ்ணர், ஜீவாத்மாவை நாம கிருஷ்ணரை மறந்து இருக்கிறோம், அறியாமையில் இருக்கிறோம். இந்த ஜட உலகம் தான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது மாயை, நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இந்த ஜட உடலும் தற்காலிகமானது அப்படிங்கிறத உணரும். சோ இந்த மாயிலிருந்து அறியாமையிலிருந்து விடுபடும். நம்ம எல்லாருமே வந்து என்ன ஆகணும்? அறியாமையிலிருந்து விடுபடும். சோ நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து ஒரு லீலையும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே.
இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மா கஷ்டப்படுறதுக்கு துன்பப்படுறதுக்கு முதல் காரணம் அவருடைய பேராசை. பேராசை பெரும் நஷ்டம். இந்த பேராசைனால ஜீவாத்மா இந்த ஆத்மாவை இழந்து விடுகிறான். மனித உடலே மனித வாழ்க்கை இழந்தான் பேராசை. அப்ப இந்த பேராசையின் சொரூபமாக இரண்யாக்ஷன். இரண்யாக்ஷன் வந்து பேராசைக்கு கையும் காலும் முளைச்சா அது இரண்யாக்ஷன். அப்ப யாருக்கெல்லாம் பேராசை இருக்கோ அவங்க எல்லாம் இரண்யாக்ஷன். அந்த இரண்யாக்ஷனை யாரால வெல்ல முடியும்? யாராலும் வெல்ல முடியாத இரண்யாக்ஷன். தேவர்களால் கூட வெல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவர்களுக்கும் பேராசை இருக்கு இல்லையா? தேவர்களுக்கும் பேராசை இருக்கு, இந்திரனுக்கு பேராசை இருக்கு. நான் எப்பவுமே இந்திர பதவியில இருக்கணும், நான் தேவமங்களோட அனுபவிக்கணும், நான் இந்த சொர்க்கத்துல இருக்கிற வசதிகளை அனுபவிக்கணும். அந்த பேராசை இந்திரனுக்கு இருக்கேன். அதனால இந்த பேராசை என்ற பெரும் அரக்கனை தேவர்களாலும் வெல்ல முடியாது. அப்ப யாரால இந்த பேராசைங்கிற அரக்கனை வெல்ல முடியும்? பேராசை, பொய்யகங்காரம், இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள். அதான் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு சகோதரர். இரண்யாக்ஷன் இரண்யகசிபு சகோதரர்கள். ஏன்னா பேராசை, பொய்யகங்காரம். இந்த பேராசை அனுபவிக்கணுங்கிறது, பொய்யகங்காரம் நான் தான் அனுபவிக்கணும். இந்த ரெண்டும் க்ளோஸ் ப்ரோ. இந்த கலியுகத்துல ப்ரோ ப்ரோ பாக்கல, இதான் ப்ரோ. என்ன ப்ரோ? இந்த ரெண்டு ப்ரோ. இந்த ரெண்டு ப்ரோ யாரு? பேராசை, பொய்யகங்காரம். இரண்யாக்ஷன் இரண்யகசிபு. பேராசை என்னது? எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பேராசை. பொய்யகங்காரம் நான் தான் அனுபவிக்கணும். இந்த பொய்யகங்காரம் அப்படி டெவலப் ஆகும். எப்படி டெவலப் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல நான் அனுபவிக்கணும், அப்புறம் என் குடும்பத்தார் அனுபவிக்கணும், அப்புறம் என் சமுதாயம், என் இனம், என் நாடு, என் மதம், என் மொழி. இப்படி இந்த பேராசை வந்து இந்த பொய்யகங்காரம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு. சோ இரண்யாக்ஷனுக்கு பேராசை, இரண்யகசிபுக்கு பொய்யகங்காரம். பொய்யகங்காரத்துக்கு கையும் காலும் முளைச்சா அது இரண்யகசிபு. இரண்யகசிபு இரண்யகசிபுன்னு என்ன சொல்றாரு போப்பாதா? இரண்யம்னா தங்கம், கசிப்புனா சுகமான வாழ்க்கை. செல்வத்தையும் சுகமான வாழ்க்கையும் வாழ்றவங்க இரண்யகசிபு. யாரெல்லாம் வந்து எனக்கு கடவுள் பற்றி எதுவும் கவலை இல்லை, நான் பக்தியை பற்றி ஆன்மீகத்தை பற்றி எதுவும் சிந்திக்க மாட்டேன், எனக்கு வந்து சுகமான வாழ்க்கையும் செல்வமும் சுகமான வாழ்க்கையும் போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தேர் ஆல் இரண்யகசிபு. அவங்க எல்லாம் இரண்யகசிபு. இரண்யகசிபு. இந்த ரெண்டும் பொய்யகங்காரம், பேராசை, இது இருக்கிற வரைக்கும் ஜீவன் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த ரெண்டையும் தேவர்களாலையும் வெல்ல முடியும். பாருங்க இதுல பாடம். அப்ப ஜெயன் விஜயனை பகவானுக்கு அனுப்பிச்சது, பிராமணனால் சபிக்கப்பட்டது, இது எல்லாமே கிருஷ்ணாவுடைய அரேஞ்ச், கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு. ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி ஒரு டைரக்டர் வந்து, இல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒருத்தர் சினிமாவுக்கு ஒரு கதை எழுதுவாங்க இல்லையா, கதாசிரியர் கதை எழுதுவாங்க. அந்த கதையில இப்படி எல்லாம் நடக்க போகுது. அந்த கதாசிரியருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது. திரைப்படம் பாக்குறவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்தது என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆகும். அந்த கதாசிரியர் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அது கற்பனை. இந்த ஜட உலகத்துல காட்டுறதெல்லாம் கற்பனை, கனவு. ஆனா இங்க கிருஷ்ணர் போடுற பிளான் இருக்கு இல்லையா, அது நிஜம். அப்ப நரசிங்க அவதாரம், வராக அவதாரம் கற்பனை அல்ல, நிஜம். ஏன்னா ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. கிருஷ்ணாவே ஸ்வயமா வர தோன்றார். அதனால இது கற்பனையோ கனவோ அல்ல, இது உண்மை, சத்தியம். சோ அதனால இந்த இந்த லீலை எடுத்து ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், பகவானுடைய ஏற்பாடு இல்லாம ஜெயன் விஜயன் தவறு செய்ய வாய்ப்பு இல்லை. பகவானுடைய அனுமதி இல்லாம பிராமணர்களும் அவர் சபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க ரெண்டு பேர் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. ஜெயன் விஜயன் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. 4 குமார் இதயத்திலும் கிருஷ்ணன், எல்லா ஜீவன் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அதனால பக்தர்களும் பிராமணர்களும் வேத காலத்துல தவறு செய்யறதே கிடையாது. கலியுகத்துல தவறு செய்யறோம். ஆனா ஆன்மீக லோகத்துல பக்தர்கள் தவறு செய்ய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி குமாரரையும் போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்களும் வந்து கோவப்பட்டு சபிக்கிறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே கிருஷ்ணனுடைய ஏற்பாடு. சோ எப்படி குமாரர்களால் சபிக்கப்பட்ட பொழுது, முந்தைய ஸ்லோகத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, பகவான் வந்து பேசுங்க. என்ன பேசுறாங்க? இப்போ நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, காலேஜுக்கு போறாங்க, அங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்?
நம்ம பிள்ளைகளுக்காக காலேஜ்ல போய் மன்னிப்பு கேட்கறோம். சார் என் குழந்தை இதை தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சுக்கங்க, உங்களை திரும்ப சேர்த்துக்கங்க. ஸ்கூல்லே அதே மாதிரிதான். உங்க பேரண்ட் கூட்டிட்டு வாங்க. பேரண்ட் வந்தோடனே பேரண்ட் சொல்றாங்க, என்ன பண்றது, பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சுக்கங்க. அதே மாதிரி ஒரு பெரிய செல்வந்தருடைய சேவகன் வேலைக்காரர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஏதோ கார்ல போகும்போது காரை கொண்டு இன்னொரு கார் மேல இடிச்சிட்டாரு. உடனே அந்த செல்வந்தர் இறங்கி வந்து என்ன சொல்லுவாரு, சரி சரி மன்னிச்சுக்கங்க, தெரியாம நடந்துச்சேன், டிரைவர் தெரியாம பண்ணிட்டாரு, அதை நான் ஏத்துக்கிறேன், தப்பு என்னுடைய தப்பு, அதுதான். அப்ப ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க தனக்கு கீழே உள்ளவங்களுடைய தவறுகளை தங்களோட தான் எடுத்துக்கிறாங்க. தங்களோட தான் எடுத்துக்கிறாங்க. பிள்ளைகள் செய்யற தவிர பெற்றோர்கள் தங்களுடைய தவறை எடுத்துக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கிறாங்க. சேவகன் செய்த தவறை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு எஜமானன் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா இங்க குமாரர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா இவங்க ஏன் சேவகர்கள், அப்ப அவங்க செய்த தவறு நான் செஞ்ச மாதிரி தான். அது யாருக்கு தவறு அளிச்சுட்டாங்க? இப்ப பிராமணருக்கு போய் தவறு அளிச்சுட்டாங்களே, பிராமணர்கள் உள்ள விட மாட்டேன்ட்டாங்களே. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண கிதாயச்சு ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய. கிருஷ்ணா வந்து பசுக்களுக்கும் பிராமணருக்கும் ரொம்ப பிரியம். நமோ பிரம்மண்ய தேவாய, தேவர்களால் பிராமணர்களாலும் தேவர்களாலும் வழிபடப்படும் பசுக்களுக்கும் பிராமணருக்கும் பிரியமா. பிராமணர்னா சும்மா பூணூல் போட்ட பிராமணர் இல்ல, சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய பிராமணன், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட குணநலங்கள் உள்ள பிராமணன், அந்த தொழில் புரியும் பிராமணன், தகுதி வாய்ந்த பிராமணன். சும்மா பிறப்பால பிராமணா பிறந்தா அவர் பிரம்மபந்து தான் சொல்லுவோம். பிரம்மபந்து இல்ல துஜபந்து, இருவரும் பெய்தவர்கள் வீழ்ந்தவர். அந்த மாதிரி உள்ளவங்கள்ல கிருஷ்ணருக்கு பிரியமானவர். உண்மையாலுமே பிராமண கலாச்சாரத்தை பிராமண பண்பாடை பின்பற்றக்கூடியவங்க, பிராமணுக்கு உண்டான குணங்கள் இருக்கிறவங்க, பிராமணுக்கு உண்டான தொழில் பண்றவங்க கிருஷ்ணருக்கு பிரியம். ஏன்னா அந்த பிராமண பண்பாடு பிராமண கலாச்சாரம் இறைவனை அணுகுவதற்கு, பகவானை அணுகுவதற்கு பெரும் உதவியா இருக்கு. பிராமண கலாச்சாரத்தை பிராமண பண்பாட்டை பின்பற்றும் போது நம்ம இறைவனுக்கு அருகாமையில் போறோம். அதுக்கான பயிற்சி வந்து குரு தர, குரு புத்திர. அதனால இங்க கிருஷ்ணா வந்து இந்த பிராமணருக்கு இழைத்த குற்றம் வந்து தனக்கு இழைத்த குற்றம், தன்னுடைய தான் செய்த தன் சேவகர்கள், தன் சேவர்கள் பிராமணருக்கு செய்த குற்றத்தை வந்து தான் செய்த குற்றமாக பகவான் ஒப்புக்கொள்றார். தான் அந்த பொறுப்பேற்றுக்கிறார். இதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. பாருங்க, இந்த லீலை மூலமா எவ்வளவு பாடம் கொடுக்கிறாரு. பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள், தூய பக்தர்கள் தவறிழைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பக்தர்கள் தவறிழைத்தால் அது தான் பொறுப்பேற்றுக்கிறார் பகவான். ஜெயன் விஜயன் செய்த குற்றத்துக்கு தான் பொறுப்பாளி, என் சேவகர்கள், அதனால அந்த குற்றம் நான் செய்ததாதான் அப்படின்னு எடுத்துட்டு அவங்க குமார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். குமாரனுக்கு உடம்புல நடுக்குதுன்னு பகவான் வந்து கேட்ட மன்னிப்பு. சோ அதனால கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, தடையற்ற எனது அவசக்தியின் தலைவன் நானே ஆவேன். கிருஷ்ணாவுடைய சக்திக்கு சக்திமான் அவர்தான், சக்திகளுக்கெல்லாம் சக்திமான், எல்லா சக்திக்கும் உற்பத்தி ஆதாரம் கிருஷ்ணா. எனவே எனது பாதங்களை கழுவி வரும் மீதமுள்ள நீரே கங்கையாகும். பகவானுடைய தாமரை திருமஞ்சனம் செய்த அபிஷேகம் கங்கா தீர்த்தம். இந்த கங்கையை சிவபெருமானும் இந்த கங்கா நதியும் சிவபெருமானும் சேர்ந்து இந்த மூன்று உலகத்தையும் பிடித்தப்படுத்துறாங்க. அப்போ நதினாம் கங்கா, வைஷ்ணவானாம் சம்பு. நதினா அது கங்கை, வைஷ்ணவனா சிவபெருமான், வைஷ்ணவானாம் யதாசம். ரெண்டு பேருமே கங்கா நதியும் சிவபெருமானும் இந்த மூன்று உலகத்தை தூய்மைப்படுத்துறதா கிருஷ்ணா சொல்றாரு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து, ஏன்னா கங்கா நதி கங்கா நதி பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து வருது, சிவபெருமான தாமரை பாதத்திலிருந்து வருது. கங்கா தீர்த்தத்தை தலையில தாங்கிட்டு இருக்காரு கங்காதர். கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர போலே நம சிவாய். அது சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, கங்கா தீர்த்தத்தை தலையில தாங்கிட்டு இருக்காரு, பகவானுடைய தாமரை திருப்பாத்த ஹிருதயத்துல தாங்கிட்டு, பகவானுடைய தாமரை திருப்பாத்தை ஹிருதயத்துல தாங்கிட்டு இருக்காரு. அந்த தாமரை திருப்பாதத்தினுடைய புனித தீர்த்தமான கங்கையை தலையில தாங்கிட்டு. அதனால ரெண்டு பேருமே மூணு உலகத்தையும் தூய்மைப்படுத்துறவங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா என்ன சொல்றாரு,
வைஷ்ணவர்கள் வந்து பகவானே தாமரை திருப்பாதத்தை தாங்கி இருக்காங்க. பகவான் என்ன விரும்புறாரு? ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் தூசினை நான் எனக்கு தலையில் தாங்கி கொண்டால். சுதாமாவுக்கு பாத பூஜை செய்யறாரு. சுதாமா துவாரகை வந்த போது கிருஷ்ணா அவர் பாதங்களை கழுவுறாரு. நாரத முனி துவாரகை வந்தா கிருஷ்ணா அவர் பாதங்களுக்கு பூஜை செய்யறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணாவே வந்து தனது பக்தர்களை வழிபடுறாரு. எதுக்காக? ஒரு வைஷ்ணவன் பாதங்களில் தூசினை நான் எனது தலையில் தாங்கி கொண்டால். பாதங்களை கழுவுறது மட்டும் இல்ல, நீரை தலையில தெளிச்சுக்கிறாரு, அந்த தூசியை தலையில போட்டுக்கிறாரு. அப்படி நான் செய்தால் இதை போல் தானும் செய்வதற்கு வேறு யாரே மறுக்கக்கூடும்? செயற்பிரமாணம் கூடதே லோகஸ்தன் வருது. சோ கிருஷ்ணா இந்த மாதிரி பக்தருக்கு சேவை பண்ணும்போது பக்தர்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஓ, கிருஷ்ணரே பக்தருக்கு சேவை பண்றாங்க, நாமளும் பண்ணணும். ஒரு பெரிய மனிதன் எத்தகைய செயலை தீர்மானிக்கிறார், அது எல்லாரும் ஃபாலோ பண்ணும். சோ கிருஷ்ணா இந்த துவாரகையில் இருந்த போது அவர் வந்து வைஷ்ணவர்களை வழிபட்டிருக்காரு, பிராமணர்களை வழிபட்டிருக்காரு. அதனால எல்லாரும் அவர் அடிச்சு விட்டு நான் ஒரு நாளும் செயல் பண்ணாம இருந்தது இல்லைங்கிற. கிருஷ்ணா வந்து செயல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் கிருஷ்ணா செயல் ஈடுபடுற. எதுக்காக? ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்துக்காக. அப்ப இங்க குமாரர்கிட்ட கிருஷ்ணா மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்கு? ஒரு பிராமணருடைய தாமரை திருப்பாத குற்றம் விளைவித்து விட்டால் அவரது தாமரை திருப்பாத்தை சரணடைவை தவிர அவரிடம் பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. எங்கிட்ட வந்தா கூட நானும் அர்த்தம் சொல்றேன். ஏன்னா நானே அவங்களை வர்ஷிப் பண்ணேன். பாத்தீங்களா? கிருஷ்ணாவுடைய வைஷ்ணவருக்கு, கிருஷ்ணாவுடைய பக்தர்களுக்கு யாராவது குற்றம் விளைவித்துட்டா கிருஷ்ணர்கிட்ட போனாலே கிருஷ்ணரே ஒண்ணும் பண்ண முடியாது, கையை வச்சிருவாரு. நோ, ஐ கான்ட் டு எனிதிங். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க வந்து நேரம் அம்பரீஷர் காலில் போய் தான் இல்லையா? துர்வாசர் அம்பரீஷர் குற்றம் விளைவிச்சிட்டாரு. கிருஷ்ணாட்ட போய், கிருஷ்ணாட்ட மட்டும் இல்ல 3 உலகத்துக்கு ஓடினார். யாராலும் துர்வாசர் உதவி செய்ய சுதர்சனம் துரத்திட்டு வருது. கடைசியில சுதர்சனம் பகவானை அஸ்திரம் வைகுண்டத்துக்கு வந்தாரு. பகவான் சொன்னாரு, என் கையில ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க அம்பரீஷ்கிட்ட இருப்போம். அதனால இந்த 2 அழகான பாடம். ஒண்ணு வந்து கிருஷ்ணரே வைஷ்ணவருக்கு சேவை பண்ண காமிச்சு கொடுக்கிறார். இனி ஒண்ணு, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணா வைஷ்ணவருக்கு அபராதம் செய்தா தன் சொந்த அங்கத்தினர், சொந்த குடும்ப அங்கத்தினர், சொந்த மகன்கள், சொந்த பிள்ளைகளானாலும் கிருஷ்ணா வந்து பண்ணிப்பார். துவாரகையில வந்து சாம்பனுக்கு ஒரு லேடி வேஷம் போட்டு, பொம்பளை கிட்ட போட்டு, கர்ப்பவதி மாதிரி துணியில வயிற்றுல துணியெல்லாம் சுத்திட்டு அப்படியே போய் அந்த முனிவர் முன்னாடி போய் நின்னாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறகு சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த நீங்க வந்து எங்களை கேலி பண்ண, இந்த முனிவர்களை யாகம் செய்யும் போது அந்த யாகசாலையில வந்து கேலி பண்ணாங்க. இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம், டெஸ்ட் பண்றாங்க முனிவர். சாதுக்கள்கிட்ட வந்து பணிவா நடந்துக்கணும். இவங்களுக்கு கிருஷ்ணாவுடைய உறவினர்கள் கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. யதுக்களுக்கு வந்து நான் கிருஷ்ணாவுடைய உறவினர்கள், அவங்க கிருஷ்ணாவுடைய பேர குழந்தைங்க, பிள்ளைங்க. அதனால விளையாட்டு என்ன குறும்புத்தனம் என்ன பண்ணாங்க? குறும்புத்தனம், எங்களை மிஞ்சி யாரும் கிடையாது, அதனால போய் இவங்களை வந்து நம்ம டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் முனிவர்கிட்ட போய் சாமனுக்கு வந்து, சாமன் ரொம்ப குறும்புக்காரு, அவனுக்கு வயிற்றுல துணியெல்லாம் சுத்தி விட்டு லேடி கேட்ட பொம்பளை வேஷம் போட்டுட்டு போயிட்டு சாரி எல்லாம் போட்டு முனிவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பசங்க வந்து நம்மளை கேலி பண்றாங்க. ஓ, இவங்க எல்லாம் கிருஷ்ணாவுடைய வம்சங்கனால இவங்களுக்கு இந்த அகங்காரம், வீண் கர்வம், அகந்தை, ஆணவம். ஓஹோ, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறகு நான் கேக்குறீங்க, இரும்பு வழக்குதான் குழந்தையா வரும், அதை வச்சுதான் நீங்க அழுது போவீங்க. தூக்கிட்டு ஓடுனாங்க, சாம்பனை தூக்கிட்டு உக்கிரசேன ராஜா. அப்புறம் அந்த சாம்பனுக்கு இரும்பு வழக்கு குழந்தையா வந்தது, அதை தூக்கி கடல்ல போட்டு கரைக்க, அது கரையில வந்து கரும்பு மாதிரி ஒரு இரும்பு ராடா வளர்ந்து அதை எடுத்து மதுபானெல்லாம் குடிச்சு அடிச்சு முடிச்சு என்டையர் யது டைனஸ்டி இஸ் கான். ஒட்டுமொத்த யது வம்சம் இந்த பூமியை விட்டு போச்சு. பாருங்க, அதுலயும் கிருஷ்ணா ஒரு லீலை. சோ கிருஷ்ணா, நான் தான் சொல்றேன் இல்லையா, நாம பாக்குறோம். ஆச்சாரியர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணாவுடைய ஒரு லீலையில பல திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு. எதுக்களை கூட்டிட்டு போகணும், ஏன்னா எதுக்கள் எல்லாமே தேவலோகத்திலிருந்து வந்தவங்க, கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவங்க, அப்படியே கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த கூட்டிட்டு போறதுக்குள்ள ஒரு பாடம் கொடுத்துட்டு போறாரு. அப்படி திரும்ப லீலை முடிஞ்சது.
தாபரேகம் முடிஞ்சு கிருஷ்ணா லீலையை முடிச்சு அவருடைய ஆன்மீக லோகத்துக்கு போறாரு. அப்ப தேவர்கள்லாம் தேவலோகத்துக்கு போகணும், தூய பக்தர்கள்லாம் ஆன்மீக லோகத்துக்கு போகணும். இவ்வளவுதான். ஆனா அப்படி திரும்ப கூட்டிட்டு போகும்போது ஒரு பாடம் இருக்கு மக்களுக்கு. என் பக்தனுக்கு யாரும் குற்றம் செய்துட்டா அவன் என் சொந்த உறவினரால நான் மன்னிக்க மாட்டேன். கிருஷ்ணருடைய ஒரு ஆக்டிவிட்டியும் நமக்கு பாடம். இதை நம்ம ரியலைஸ் பண்ணணும், உணரணும் நம்ம. பாருங்க கிருஷ்ணா எப்படி எல்லாம் பண்றாரு. அதனால கிருஷ்ணாவுடைய ஒரு செயலும் அதனால கிருஷ்ணாவுடைய செயலை ஜடப்புலங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஜடப்புலங்களை கொண்டு இந்த சிறு புத்தியை கொண்டு சிறு மூளை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய சக்தி அச்சிந்தியா, அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி. அதோக்ஷஜா, கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் அதோக்ஷஜா. அக்ஷஜானா நம்முடைய பார்வைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. நம்முடைய ஜட புலன்களுடைய பார்வைக்கும் ஜட புத்திக்கும் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா, அதோக்ஷஜா. அதனால இது ரொம்ப அழகான லீலை. ஜெய விஜயன் இந்த பூமியில வரணும், அது மூலமா பகவான் வராக அவதாரம் பண்ணி இரண்யாக்ஷனை வதம் பண்ணணும். வராகமூர்த்தி இரண்யாக்ஷன் சண்டை போடுறாங்க, ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, நேரம் அசுரனுக்கான நேரம் ஆயிட்டே இருக்கு, அவங்க கொண்டுடுங்க, நல்ல முகூர்த்தம் வரப்போது அவனுக்கு பகவான் பிரார்த்தனை. அதே மாதிரி எண்ணெய் தானே கடவுள் நினைச்சு என்ன நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பேராசை, தன் சகோதரன் இந்த 3 உலகத்தையும் ஆளணும். எங்களுக்கு கீழே தான் எல்லாம், எங்களுக்கு மேல யாரும் கிடையாது. பேராசை. கடைசியில் என்னாச்சு, வராகமூர்த்தினால கொல்லப்பட்ட. அப்புறம் எண்ணெய் அவர் நான் தான் கடவுள் நினைச்சுட்டு இருந்தாரு. நான் பிரம்மாட்ட வரம் வாங்கிட்டேன், என்னை யாராலும் கொல்ல முடியாது. பிரம்மா என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பிரம்மாவோட ஒரு வாரத்தை டச் பண்ண கஷ்டம் கொடுத்தேன். அதான் கிருஷ்ணர் படைத்த ஒரு அசுரனுக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு புத்தி இருக்கு, நம்ம அவனை படைச்ச கிருஷ்ணருக்கு எவ்வளவு புத்தி இருக்கு இல்லையா? அதனாலதான் பிரபா சொன்னாரு, கடன் வாங்கிய இறைகளை கொண்டு கர்வம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணாட்டு கடன் வாங்கியிருக்கோம். அந்த அறிவு நமக்கு இருக்கிற அறிவு, புத்தி, இந்த சக்தியெல்லாம் கிருஷ்ணாட்டு வாங்கிய கடன். அப்ப கிருஷ்ணாவுக்கு நன்றி செய்ய வேண்டும் சொல்றாரு. புரோபா என்ன சொல்றாரு, கடவுளிடமிருந்து ஆண்டவரிடமிருந்து பகவான்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கு நன்றி செய்யணுமே தவிர வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. அதுதான் என்ன கஷ்டம். வீண் கர்வம் கொள்றோம் தான் என்ன கஷ்டம். கடைசியில 2 பக்தருடைய வார்த்தையும் காப்பாத்திட்டாரு கிருஷ்ணா. பிரகலாதர் சொன்னாரு, இந்த தூண்ல விஷ்ணு இருக்காரு. அந்த அசுரன் நாத்திகன் கேட்டா, என்னடா இந்த தூண்ல விஷ்ணுவாடா இருக்கு, எங்கடா இருக்க, உடைக்கிற தூணு, நீ ஏடா தூணை உடைக்கிறதுன்னு அவரே வெளியே வந்து இல்லையா? சோ பிரகலாதுடைய வார்த்தையும் பொய்யாக்கல, பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக்கல. கிருஷ்ணா நரஹரி, பாதி சிங்கம் பாதி மனிதனாக. அதே போல ராவணன் காமத்தின் சொரூபம். காமத்தை வென்றவரும் யாரும் கிடையாது. தேவலோகத்துல போனாலும் காமம், தேவர்களாலும் காமத்தை வெல்லும். அப்ப இந்த 6 எதிரிகள், காமா, குரோதா, லோபா, மோகா, மத, மாசல்யம், இந்த 6 எதிரி தேவலோகத்துல போனாலும் வெல்ல முடியாது, தேவர்களாலும் வெல்ல முடியாது. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய்யாமை. இந்த 6 எதிரிகளை தேவர்களாலும் வெல்ல முடியாது. அப்புறம் தேவர்கள் தஞ்சம் அடைஞ்ச என்ன பிரயோஜனம் இல்லையா? காமத்தை இந்திரனால வெல்ல முடியலையே. கௌதம ரிஷியோட மனைவி அகல்யை பார்த்துட்டு அவங்கள போய் அனுபவிக்க நினைக்கிறேன் இல்லையா? இந்திரனுக்கு சர்க்கலோகத்துல எவ்வளவு அப்சரஸ் இருக்காங்க, எவ்வளவு அழகான மனைவி இருக்கு, சச்சி இருக்கு, எவ்வளவு தேவமங்கை இருக்கு. ஆனாலும் இந்திரனுக்கு காப்பம். இதுதான் ரொம்ப ஆபத்து. அதனால கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு பகவத்கீதை, காமேஷு தேச காமக்ரோதம் நாகத்வேஷு உத்தேஷு 2 இருக்காருல்ல. பாருங்க எவ்வளவு பாடம் கொடுக்கிறார் கிருஷ்ணா. சோ அப்ப அந்த காமத்தினுடைய சொரூபம் ராவணன், காமத்தின் சொரூபம் ராவணன். அந்த ராவணனை தேவர்களால் ஏன் ராவணனை தேவர்களால் ஜெயிக்க முடியல, காமத்தை தேவர்களால் ஜெயிக்க முடியாது. அதனால இந்த பக்தி தொண்டால மட்டும்தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். செயற்கையான முறையில மற்ற யோக முறையில கூட வீழ்ந்துடுறாங்க, கோபத்தை கட்டுப்படுத்த வீழ்ந்துடுறாங்க,
காமத்தை கட்டுப்படுத்த வீழ்ந்துடுறாங்க. ஆனா பக்தி தொண்டு நம்ம சிரத்தையோட பண்ணும்போது, புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது இது படிப்படியா வந்துடலாம். அப்ப ராவணனை யாரால கொல்ல முடியும்? ராமரால தான். காமம். கும்பகர்ணன் அறியாமையின் மொத்தம் சொருபம். மாமிச மலை அவன் கும்பகர்ணன். அறியாமையின் மொத்தம் சொருபம். அறியாமைன்னு என்னது? நான் இந்த உடல், சோம்பேறித்தனம், குழன்ப வாழ்க்கை, இதுதான் அறியாமை. மாயில நல்லா தூங்கிட்டு இருக்கான் கும்பகர்ணா நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு, நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். சோம்பேறி. சோம்பேறி. இது கும்பகர்ணா. இவனையும் யாராலும் ஜெயிக்க முடியாது. அவரையும் ராமர் தான் வந்தப்ப. சிசுபாலன் பொறாமை. பொறாமைன்னு சொல்லுவோம். ரித்து மகாராஜா யாகம் பண்ணி எங்க தன்னுடைய பதவிக்கு வந்துருவாரு இந்த வரைக்கும் பொறாம வரும். நீங்க பாகவத்துல 2ஆம் ஸ்கந்தத்துல 4ஆம் ஸ்கந்தத்துல வரும். ரித்து மகாராஜா 99 யாகம் பண்ணிடுவாரு. இன்னும் ஒரு யாகம் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள இந்திரன் என்ன பண்ணுவாரு? ஒரு சன்னியாசி ரூபத்துல போய் அந்த குதிரை கட்டுக்கும். இப்படியே 2-3 தடவை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு பொறாமை, பயம். எங்கேயாவது பிருத்து மகாராஜா வந்து தன்னுடைய இந்திர பதவிக்கு வந்துருவாரோ, விஸ்வாமித்திரர் எங்கேயாவது தன் இந்திர பதவிக்கு வந்துருவாரோ, நரநாராயண ரிஷி எங்கேயாவது தன் இந்திர பதவிக்கு வந்துருவாங்களோ, பொறாமை வருது. அவங்க அவசியம் இருப்பாங்க. அவங்க எங்க இடத்துக்கு வந்துருவாங்களோ. பொறாமை, அறியாமை, கோபம். கோபம் வந்து தத்தவக்க. கோபத்தையும் கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனா இதை செயற்கையான முறையில் பண்ண முடியாது. கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்து. ஒன்னே ஒண்ணு மட்டும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியாது. காமத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த, கோபத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். அறியாமை கூட கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். எதை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியாது? பொறாமை. பொறாமையை மட்டும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தவே முடியாது. எப்படி ஈடுபடுத்தும்? இப்போ ஒருத்தர் காமம், விருந்தாவனத்து கோபிகளுக்கு அது பிரேமம் தான். ஆனா ஜட உலக படி பார்த்தா அது காமம்னு சொல்லுவோம். ஜட உலகத்துல பார்க்கும்போது கோபிகள் கிருஷ்ணரால கவரப்பட்டாங்க. இல்ல குப்ஜைக்கு கிருஷ்ணரை பார்த்துன்னு அவங்க மேல காமம், கிருஷ்ணரை நான் அனுபவிக்கணும். சோ அந்த காமத்தை வந்து கிருஷ்ணாட்ட செலுத்தினாங்க. அப்போ ஜட உலக காமம் கிருஷ்ணர் மேல செலுத்தும் போது அது பிரேமமாகும். புலன் திருப்திக்காக செய்யக்கூடிய காமம். கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். என் புலனை திருப்திப்படுத்த நினைச்சா காமம், கிருஷ்ணருடைய புலனை திருப்திப்படுத்த நினைச்சா பிரேமம். அப்ப குப்ஜா யாருடைய புலனை திருப்திப்படுத்த நினைச்சாங்க? கிருஷ்ணாவுடைய புலன், பிரேமம். தண்டகாரண முனிவர்களுக்கு ராமரை பார்த்து ஒரு மேல காமம் ஏற்பட்டது. இவ்வளவு அழகா இருக்காரு கணவராரே. அடுத்த அவதாரத்துல அவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய மனைவிகளாகவும் கோபிகளாகவும் அவதாரம் பண்ணாங்க. அப்ப காமத்தை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். கோபத்தையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். ஹனுமான கோபம் வந்தது, லங்கையை தகனம் ஆகிட்டாரு பிரபுவோடைய சேவைக்கு. என்ன துணிச்சல் இந்த ராவணனுக்கு! சீதா மாதாவை கடத்தின்னு வந்துட்டான், நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு ஹனுமான் லங்கையை கொளுத்தி விட்டாரு. ஹனுமான் சொன்னாரு, ராவணன் போய் நேருக்கு நேரம் பேசுறாரு. அடே ராவணா, விட்டாலே, நான் ராமனுடைய ஒரு தூதன், ஒரு வானரம். இந்த ஒரு வானரமான என்ன உன்னால பிடிக்க முடியல? இந்த மாதிரி கோடிக்கணக்கான வானரம் வந்துட்டு இருக்கு. இந்த என்னுடைய சக்தி நீ பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த வானரங்கள்லாம் இருக்கு. வீணா அழிஞ்சு போகாத, லங்கையே கொளுத்திடுவாங்க, அவங்க அழிச்சிடுவாங்க. எல்லாத்துக்கு மேல பிரபு ராமர் வராரு, தப்பிக்க முடியாது. ராம பானத்துக்கு தப்பிச்சவங்க யாரும் கிடையாது. மரியாதையா சீதா மாதா அழைச்சிருக்கு, பான் பண்ற. கோபம், எவ்வளவு கோபம் இருக்கும்! ஹனுமான் கோபத்தை வந்து பிரபுடைய சேவைக்காக பயன்படுத்தி. ஆமா, கோபம், பேராசை. நமக்கு பேராசை இருக்கலாம். என்ன பேராசை இருக்கலாம்? நிறைய செல்வம் சேர்க்கணும், அது கிருஷ்ணாவுடைய சேவைக்காக பயன்படுத்தணும். கிருஷ்ணருக்காக ஒரு அழகான கோயில் கட்டணும், வசதியா வாழணும். கிருஷ்ணர் உலகத்துல போய் வசதியா வாழணும், கிருஷ்ணருக்கு நிகரா வசதியா வாழணும், கிருஷ்ணரை போலே ரூபம் எடுத்துக்கணும். நல்லதா பேராசைப்படலாம். கிருஷ்ணருக்காக பேராசை. காமம், கோபம், பேராசை, அறியாமை. அறியாமை கூட கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஈடுபடுத்திடலாம். அகங்காரம் கூட மாறிடும். கிருஷ்ணருக்கு சேவை பண்ண பையங்காரத்துக்கு உண்மையான அகங்காரம். பொறாமை மட்டும் மாறும். பொறாமை மட்டும் மாறும். இந்த பொறாமையின் சொரூபம் தான் சிசுபாலன். கோபத்தின் சொரூபம் தான் தண்டவன்.
இப்படி இந்த ஜெயன் விஜயன் 3 தலைமுறைக்கு 3 முறை வந்து இந்த பூமியில தோன்றி 3 யுகங்களா இந்த பூமியில தோன்றி அது மூலமா கிருஷ்ணர் நமக்கு நிறைய பாடம் கொடுக்குறது. இவங்களை நீங்க ஜெயிக்க முடியாது. இவங்களை இவங்களை வந்து நம்மளுடைய சொந்த முயற்சினாலேயோ இல்ல சாஸ்திர அறிவு கொண்டோ இல்ல தவம் பண்ணியால ஜெயிக்க முடியாது. பக்தினால மட்டும்தான் அவங்களை ஜெயிக்க முடியும். பகவானை அனுகிரகம் ஜெயிக்கும். ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சாதான் ஜெயிக்க முடியும். இந்த 6 எதிரிகளை ஜெயிக்கணும்னா நான் ஒரு ஆன்மீகருடைய தாமரை திருப்பாத்து சரணடை. ஏன்னா அவர் இதை வென்றவர். ஆன்மீக குருவானவர் இந்த எதிரிகள் எல்லாம் வென்றவர். அதனாலதான் அவர் மகாராஜ். அந்த மகாராஜாவுக்கு பயந்து இந்த எதிரிகள்லாம் ஒளிஞ்சு ஓடிட்டார் இல்லையா? ஒரு ராஜாவுக்காக குற்றவாளி பயந்துக்குவாங்க. ராஜா முன்னாடி குற்றவாளி பயந்து ஓடிடும், முன்னாடி வரமாட்டாங்க. இமீடியட்டா பனிஷ் தண்டனை. அந்த மாதிரி இந்த 6 எதிரிகளும் ஒரு தூய பக்தர் முன்னாடி நிக்க முடியாது, ஓடி ஒளிச்சு வராது. ஒரு தூய பக்தருடைய புலன்கள் தூய்மையா இருக்கிறதுனால இந்த எதிரிகள் அவர்கிட்ட செயல்படவே முடியாது. எப்படி மன்னர் முன்னாடி எதிரிகள் வந்து அடக்கி உடக்கி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த புலன்கள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இந்த எதிரிகள் எங்க இருக்காங்க? புலன்கள்ல தான் இருக்காங்க இல்லையா? இந்த 6 எதிரி புலன்கள்ல, மனதுல, புத்தியில இருக்கு. கிருஷ்ணா சொல்றாரு பகவத்கீதையில இந்த எதிரி எங்க இருக்காங்க? இந்த எதிரி காமா குரோதா லோபா எல்லாம் எங்க இருக்காங்க? புலன்கள்ல உட்கார்ந்து இருக்காங்க, மனதுல உட்கார்ந்து இருக்காங்க, புத்தியில உட்கார்ந்து. அதனால நம்ம இந்த எதிரிகளோட சண்டை போட்டு நம்ம தோத்து போயிட்டு நம்மளால இந்த எதிரியை ஜெயிக்க முடியல. ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காங்க, ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காங்க, நம்மளால ஜெயிக்க முடியல, தோத்து போயிடுறோம். ஆனா தூய பக்தர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க மனதுல எப்பவும் பகவான் நாம சொல்லிட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம ஹரே. அப்புறம் அவங்க சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்காங்க, பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம். அப்புறம் அவங்க கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. 24 hours சததம் கீர்த்தி அந்தோமாம் 24 மணி நேரம் கிருஷ்ணா சேவை பண்ணிட்டு. அதனால இந்த எதிரிகள் அவங்க தோத்து போயிடும். அப்போ அத்தகு மகாராஜாக்கள் மகாஜனங்களை நாம சரணாகதி பண்ணும்போது அவங்க நம்ம காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்து இந்த எதிரிகிட்ட நம்ம காப்பாத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி இந்த எதிரிகளை ஜெயிக்கணும். கிருஷ்ணாவுடைய கருணையால, ஆச்சாரியுடைய கருணையால தான் இவங்க ஜெயிக்கணும். இங்க ஒரு அழகான பாயிண்ட் வந்து வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவ நிந்தா, வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவ நிந்தா பண்ணா கிருஷ்ணா கண்டுக்கவே மாட்டாரு, ஹோல் பக்தியும் போயிடும். அதான் மத யானை அபராதம். அதே சமயம் ஏதேனும் வைஷ்ணவருக்கு சிறு சேவை செய்து விட்டால் கிருஷ்ணா நம்ம தலையில வச்சு கொண்டாரு. இவர் என் பக்தனுக்கு சேவை செஞ்சுட்டாரு. ஏன்னா கிருஷ்ணரே தன் பக்தனுக்கு சேவை செய்து காமிச்சு கொடுக்கிறார். கிருஷ்ணாவே என்ன பண்றாரு? தன் பக்தர்களுக்கு சேவை செய்து காமிச்சு கொடுக்கிறார். எப்படி தன் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். சைதன்ய லீலை என்னது? சைதன்ய மகாபிரபு லீலை முழுவதுமே வைஷ்ணவ சேவை. மகாபிரபு பர்சனலா வந்து ஒரு பக்தருக்கு சேவை. எப்பெல்லாம் வங்காளத்துல இருந்து பக்தர்கள்லாம் வந்து ஜெகநாத்பூர் யாத்திரை வருவாங்களோ 4 மாசம் சைதன்ய மகாபிரபு தங்கியிருப்பாங்க. மகாபிரபு அவங்களுக்கு மாலை அணிவிச்சு உடம்புல சந்தனம் எல்லாம் பூசி ஒரு பக்தருக்கும் 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு பிரசாதம். ஹரிதாஸ் தாக்கூர் மறைந்த பொழுது அந்த சரீரத்தை கையில் எடுத்துக்கொண்டு விடுதி சடங்கு முழுவதும் மகாபிரபு விருது செஞ்சார். ஹரிதாசாவுடைய தாமரை அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு சைதன்ய மகாபிரபு கீர்த்தனம் செய்து நடனம் பண்ணார். அந்த கடற்கரையில வந்து சமாதி செய்து தன் பக்தனுடைய மறைவை கொண்டாடுவதற்கு மகாபிரபு போய் பிக்ஷை எடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முழுமுதற் கடவுள். நம்ம தான் அவர்கிட்ட பிக்ஷை எடுக்கணும். நம்ம தான் கிருஷ்ணர்கிட்ட போய் பிக்ஷை எடுக்கணும். சைதன்ய மகாபிரபு. ஆனா சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் போய் பூரி தெருவுல பிக்ஷை எடுக்கிறாரு. இன்னைக்கு ஹரிதாஸ் தாகருடைய மறைவு தினம், பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க, பிரசாதம் ஏதாவது கொடுங்க. பாருங்க, பக்தர்கள் அழறாங்க. மகாபிரபு இவ்வளவு கருணையோட தன் பக்தருடைய மறைவை கொண்டாடுறாரு, இந்த அளவுக்கு வைஷ்ணவோட தலையில வச்சு கொண்டாடுறாரு, இந்த அளவுக்கு சேவை பண்றாரு. மகாபிரபு நீங்க பண்ணாதீங்க, நாங்க போறோம், மகாபிரபு நீங்க உட்காருங்க அப்படின்னு மகாபிரபு உட்கார வச்சு நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஸ்வரூப் தாமோதர், அவங்க யாரு? அவங்க நித்யானந்த பிரபு பலராம், அத்வைதர் மகாவிஷ்ணு. அவங்க போய் பிக்ஷை எடுக்க போது பலராமர் அனைத்துக்கும் ஆதாரம்.
அண்ட சராசரங்களையும் தன் தலையில தாங்கியிருக்க அனந்தனும் பலராமருடைய அந்த அனந்தனுக்கும் பலராமர் ஆதாரம். அந்த பலராமன் நித்யானந்த பிரபு வந்த பொழுது சாதாரண மக்கள் கால போய் விழுறாரு. நீங்க ஹரிநாமத்தை சொல்லுங்க, எவ்வளவு கருணை. அதனால பகவானும் பகவான் அவதாரமும் காரணமற்ற கருணைக்கு தோன்ற. அப்ப இந்த ஒரு லீலையில பகவான் நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கிறார். வைஷ்ணவருக்கு பிராமணர் குற்றம் விளைவிக்க கூடாது. அப்படி குற்றம் விளைவித்தால் தன் சேவகன் குற்றம் விளைவித்து தன்னுடைய குற்றமாக பகவான் எடுத்துக்கொள்கிறார். அப்ப ஜெயன் விஜயன் குற்றம் விளைவித்ததை தன்னுடைய குற்றமா பகவான் எடுத்துட்டு மன்னிப்பு கேட்கிறார். அப்புறம் அவரே தன் பக்தருக்கு சேவை செய்வது அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். அப்புறம் அவரே இந்த பூமியில இவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் இங்க அவதாரம் செய்து அவங்களோட அந்த அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. சண்டை செய்து அந்த யுத்தத்தின் மூலமா அவர் அந்த வீரத்தை வெளிப்படுத்துறார். அப்ப அந்த ஓரொரு அவதாரத்துக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கிறார். நரசிங்கமூர்த்தி வரலைன்னா பிரகலாதனுடைய பக்தி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. பிரகலாதன் மாதிரி ஒருத்தர் எப்படி சரணாகதி பண்ணணும், பகவான் எப்படி சரணாகதி பண்ணணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும் தெரியாம இருக்கு. நரசிம்ம பகவான் மட்டும் அவதாரம் செய்யலைன்னா பிரகலாத மகாராஜுடைய தெய்வீக குணம் நமக்கு தெரியாம இருக்கு. ராமர் அவதாரம் பண்ணா ராமாயணத்துக்கு எவ்வளவு பக்தருடைய தெய்வீகமான குணங்கள். ஹனுமான், விபீஷணன், லக்ஷ்மணன், சீதா, பரதன், காம்படிஷன் நடக்குது அவங்களுக்குள்ள பக்தி. யாரு நீங்க இவங்களோட இவங்க வேண்டவும் சொல்லிடவே முடியாது. இங்க ஹனுமானுடைய பக்தி உயர்ந்ததா, லக்ஷ்மணுடைய பக்தி உயர்ந்ததா, சீதையோடைய பக்தி உயர்ந்ததா, பரதனுடைய, நீங்க ஒருத்தர் மிஞ்சி நிற்பாங்க சேவையில. யோசிச்சு பாருங்க, யாருடைய பக்தி நீங்க உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும்? ஹனுமானுடைய பக்தி உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா, இல்ல சீதாதேவியுடைய பக்தி உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா, இல்ல பரதனுடைய பக்தி உயர்ந்தது? எதை நீங்க ஒருத்தர் அப்படி மிஞ்சி நிக்கிறாங்க அவங்க சேவை. இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கு. ஜெயன் விஜயன் இந்த பூமிக்கு பகவான் அனுப்பலைனா, அவங்க இந்த பூமியில இந்த மாதிரி தோன்றவில்லைனா நமக்கு ஏது ராமாயணம்? ராமருடைய தெய்வீகமான குணம் என்ன, அவருடைய அழகு, அவர் லீலைகள், இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கு. அப்ப கிருஷ்ணா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த லீலைகள் மூலமா கிருஷ்ணா கட்டுண்ட ஆத்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவரை பற்றி கேட்பதற்கு, பாடுவதற்கு, நினைப்பதற்கு நம் கவனத்தை அவர் பக்கம் திருப்புறார். இந்த மாயா சக்தியினால கவரப்பட்டிருக்கிற நம்முடைய மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் அப்படி கிருஷ்ணர் பக்கம் அபவுட் திரும்பணும். இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, பேரட்ல அபவுட் டக்குன்னு திரும்ப கமெண்ட் வந்த உடனே, அந்த மாதிரி கிருஷ்ணா இங்க வந்த உடனே ஜீவாத்மாக்களுடைய கவனம் கிருஷ்ணா பக்கம் திரும்ப. கிருஷ்ணா வசீகரிக்கிறார் தன் லீலைகள் மூலமா, தன் செயல்கள் மூலமா, தன் அவதாரத்தின் மூலமா. இப்படி யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா ஒருவேளை ஜெயன் விஜயன் இந்த பூமிக்கு அனுப்பல, குமார்களால சபிக்கப்படலைன்னா நமக்கு நரசிம்ம அவதாரம் கிடைச்சிருக்காது, வராக அவதாரம் கிடைச்சிருக்காது, நமக்கு பிரகலாதுடைய பக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்காது, நமக்கு ராமாயணம் கிடைச்சிருக்காது, ராமுடைய கல்யாண குணங்கள் நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணா இந்த பூமியில அவதாரம் பண்ணல அப்படின்னா பாகவதம் கிடைச்சிருக்காது, பகவானுடைய தெய்வீகமான பாலியலைகள் நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது. அவருடைய பாலிய லீலை, அவருடைய தெய்வீகமான லீலைகள், அப்புறம் பகவத்கீதா, பாகவதம், இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய பக்கா மாஸ்டர் பிளான். கிருஷ்ணா அழகா திட்டம் போட்டு தன்னுடைய அந்த வைகுண்ட வாசிகளுக்கு அனுப்பிச்சு அவங்களோட சட்டையை போடுற மாதிரி சட்டை போட்டு அவங்களுக்கு மோட்ச பிராப்தி கொடுத்து, அது மட்டும் இல்ல ஜீவன்களுக்கும் எல்லா விதமான வாய்ப்பு கொடுக்கிறார். இது போதாதுக்கு கிருஷ்ணா தன் ஆச்சாரியரை அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்க. இதெல்லாம் பத்தாது, இவங்க இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, பாகவதம் லீலைகள் என்ன, இந்த லீலையுடைய தாற்பயம் என்ன, நான் ஏன் ஜெயன் விஜயனை சபிக்கிறதுக்கு அனுமதிச்சேன், நான் ஏன் ஜெயன் விஜயன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சேன், ஏன் இது நடந்தது, இது எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு கேட்கணும். அதனால ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பிரபுபாதர் ரொம்ப கருமையோட இந்த புஸ்தகத்துல விலைக்கு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்திருக்காரு. அதனால பாகவதம் புரியும்னா பிரபுபாவுடைய பர்பட் படிச்சாதான் புரியும், வெறும் ஸ்லோகம் மட்டும் படிச்சா புரியும். அதனால ரொம்ப அழகான வர்ணனைங்க. பகவானே நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. பகவானே தன் பக்தர்களை இப்படி கொண்டாடுறாரு அப்படின்னா, பக்தர்களுக்கு இப்படி சேவை பண்றாரு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பக்தருக்கு சேவை பண்றோம் இல்லையா? பகவான் வைஷ்ணவருடைய பாத தூசிய என்ன சொல்றாரு பாருங்க,
ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் உள்ள தூசினை நான் எனது தலையில் தாங்கிக் கொண்டால் அதை செய்ய அவர் தயாரா இருக்காரு. இதை போல தானும் செய்வதற்கு வேறு யாரும் மறுக்க பகவானே அவர் முழு முதற் கடவுளப்பா, அவரே வைஷ்ணவருக்கு சேவை பண்றாருன்னா அப்ப நம்ம வைஷ்ணவருடைய தலையில வச்சு கொண்டாடணும். சக வைஷ்ணவர் கூட சேவை பண்ணக்கூடிய சக வைஷ்ணவர். அப்போ வைஷ்ணவ சேவா பிரதானம். அது நம்ம சம்பிரதாயத்திலும் சரி, ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் சரி, வைஷ்ணவ சேவை தான். அதே சமயம் வைஷ்ணவ நிந்தா, வைஷ்ணவ நிந்தா பண்ணா தன் சொந்த குடும்ப அங்கத்தினராலும் பகவான் மன்னிக்க மாட்டார். ரெண்டும் டு த எக்ஸ்டென்ட், ஃபுல் எக்ஸ்டென்ட். வைஷ்ணவ சேவை பண்ணா கிருஷ்ணா ஒரு வைஷ்ணவருக்கு ஒரு சிறு சேவை, ஒரு வைஷ்ணவருக்கு சிறிய ஒரு சேவை பண்ணாலும் கிருஷ்ணா பெருசா எடுத்துக்கிறாரு. அதே வைஷ்ணவருக்கு நீங்க தெரியாம அபராதம் பண்ணாலும் கிருஷ்ணர் அபராதம் மன்னிக்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கவனமா நல்ல கான்சியஸ்னஸோட இந்த பக்தி மனப்பான்மையோட சேவை. வைஷ்ணவர்களை பார்க்கும்போது ஒரு கிருஷ்ண பக்தி வைஷ்ணவர் நாம சொல்றாரு, பகவானை தன் இதயத்துல தாங்கிட்டு இருக்காரு, எங்க போனாலும் பகவான் இதயத்துல இருக்காரு, அவருக்கும் பகவானை சிந்தனை இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பகவான் அர்ப்பணை பண்ணியிருக்காங்க. அத்தகு வைஷ்ணவரை கண்ட மாத்திரம் நமஸ்காரம். ஒரு நாளும் அவங்கள அவமதிக்க கூடாது. அது செஞ்சிட்டோம்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தி போயிடும். அதான் இங்க பாடம், அழகான பாடம். श्रीमद् भागवतम की, श्री कृष्ण भगवान की। ओम प्रेम।